வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் டிசம்பர் 23 இன்றைக்கு சிந்திக்க தருகிறார். யார் பெருந்தகையாளர், பெருந்தகை என்பது என்ன என்று அற்புதமான சிந்தனை இன்றைக்கு தந்திருக்கிறார். பழைய பாடல் ஒன்று எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஏமாற்றாதே ஏமாற்றாதே, ஏமாறாதே ஏமாறாதே என்று ஒரு பழைய பாடல். இதிலே ஏமாற்றாதே என்பது பிறரை ஏமாற்றாமல் வாழ்வது என்பது. அப்படி ஏமாற்றாமல் வாழ்பவன் என்பவன் நல்ல மனிதனாக கருதப்படுவான், அவ்வளவுதான். ஆனால் ஏமாறாமல் வாழ்வது என்பது அதைவிட மிக முக்கியம். ஏனென்று கேட்டால், ஏமாறி யாரிடமாவது ஏமாறி விட்டால் அவன் முட்டாளாக கருதப்படுவான். நல்லவனாக இருந்து என்ன பலன்? முட்டாளாக கருதப்படுவான். எனவே யாரெல்லாம் ஏமாறாமல் வாழ கற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் அறிவாளியாக கருதப்படுவார்கள் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஒருவர் உங்களிடத்தில் வந்து அளவுக்கு அதிகமாக பணிவு காட்டுகிறார், மரியாதை காட்டுகிறார், இந்த கூழை கும்பிடு என்று சொல்வார்கள், அந்த கூழை கும்பிடு செய்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? ஒன்று, அவர் அப்பாவியாக இருக்க வேண்டாம். அவர் அப்படி அப்பாவியாக இருந்தால் பரவாயில்லை. அப்படி அதை நீங்கள் பெரிதுபடுத்தி கொள்ளாமல், உங்கள் தலையிலே அதை ஏற்றிக்கொள்ளாமல், அந்த பணிவை மரியாதையை தலையில் ஏற்றிக்கொள்ளாமல் அவரை தகுந்த முறையில் அவருக்கு விடை சொல்லி அவரை பாராட்டி அனுப்பிவிடுவது என்பது பெருந்தகை. உங்களுடைய பெருந்தன்மையை அது குறிக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் அந்த கூழை கும்பிடு அல்லது அளவுக்கு மீறிய மரியாதை, பணிவு என்பதெல்லாம் நடிப்பாகவோ நயவஞ்சகமாகவோ இருந்து விட்டால் என்ன செய்வது? அப்பொழுதுதான் நீங்கள் இப்படி செய்ய வேண்டும் என்று அருள் தந்தை அவர்கள் சொல்கிறார்கள். எப்படி செய்ய வேண்டும் என்று கேட்டால், அவர் நடிப்பது என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் அவருக்கு அது தெரியாதது போலவே நீங்கள் பாவித்து, அவருக்கும் தீங்கு செய்யாமல், அவருக்கு எந்த விதத்திலும் ஒரு தீங்கு விளைவிக்காமல், அதே சமயத்தில் நீங்கள் ஏமாந்து விடாமல், உங்களுக்கும் எந்த தீங்கும் வராமல் பார்த்து வாழ்க்கை நடத்த கற்றுக்கொண்டால் அதுதான் பெருந்தகை, அதுதான் உங்களுடைய பெருந்தன்மை, அதுதான் சிறந்த முறை என்று அருள் தந்தை அவர்கள் கூறுகிறார்கள். மிக அழகாக ஏமாற்றாமல் வாழ்வது என்பது முக்கியம். அதைவிட முக்கியம் ஏமாறாமல் வாழ்வது என்பது அருள் தந்தை அவருடைய சிந்தனையாக இன்றைக்கு இருக்கிறது. அப்படி நம்முடைய வாழ்க்கை முழுவதிலும் பிறரை ஏமாற்றாமல், அதேபோல் பிறரிடம் நாம் எந்த வகையிலும் ஏமாந்து விடாமல் வாழ்க்கை நடத்த வேண்டும். அதுவே பெருந்தகைமை, அதுவே பெருந்தன்மை என்று அருள் தந்தைகள் சொல்கிற அந்த செய்தினை உங்களுக்கு சொல்லி இந்த இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி.